Hello viewers, welcome to MD Shakil channel. ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமிஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது இந்த வீடியோ நீங்க முடிக்கிற வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அமேஸ் ஆவீங்க. இந்த விஷயம் தான் நம்மளுக்கு தெரியல, முன்னாடி இப்படிதான் ஒரு இது இருக்காடா நீங்க நினைப்பீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கீழே கொடுங்க. ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியை பத்தி தான். அதாவது அந்த கண்ட்ரி நீங்க முன்னாடி நினைச்சிருப்பீங்களானே தெரியல. அதாவது அப்படியே ஒரு கண்ட்ரி, அதாவது எப்படின்னா நிறைய கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சில ஆஸ்பெக்ட்ஸால சில ஃபேக்டர்ஸால ப்ராஸ்பர் ஆயிருப்பாங்க. ஆனா இந்த கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்க ரிசோர்ஸஸால, அதாவது ஒரு நேச்சுரல் கேஸால, ஒரு ஆயில் டிரான்ஸ்போர்ட்டால இவங்க ப்ராஸ்பர் ஆயிருக்காங்க. அதாவது ஒரு ஃபேக்ட் சொல்லணும்னா இந்த கண்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா 23 கோல்டன் டோம்ஸ் இருக்கு. 23, அதாவது இந்த கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா போலாந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த போலாண்டோட 54 டைம்ஸ் ஸ்மாலர். போலாண்டு சின்னதா இருக்கும், பட் ஆனா அதோட சின்னதா இருக்கு இந்த கண்ட்ரி. சவுத் ஈஸ்ட் ஏஷியால தான் இருக்கு. ப்ரூனே என்ற ஒரு கண்ட்ரியை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். 15 ஃபேக்ட்ஸ் இந்த ப்ரூனேயை பத்தி பார்க்க போறோம். எல்லா ஃபேக்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா புதுசா இருக்கும். கடைசி வரையும் கேளுங்க, ஏன்னா கடைசி ஃபேக்ட் ரொம்ப உங்களுக்கு ஆச்சரியத்தை தரும். வாங்க வீடியோக்குள்ள போறோம். ஸோ ஒரு ஃபேக்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரூனேயோட ஃபுல் நேம். ஸோ ப்ரூனே ஃபுல் நேம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரூனே தாருஸ்ஸலாம். ஸோ நிஜமாலே வந்து பாத்தீங்கன்னா ப்ரூனே தாருஸ்ஸலாம் நல்லா சூட் ஆகும். அது டிரான்ஸ்லேட் பண்ண வந்து பாத்தீங்கன்னா அபோர்ட் ஆஃப் பீஸ். நிஜமாலே அந்த கண்ட்ரியில பீஸா தான் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த கண்ட்ரியில இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு லாங் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜா வாழ்ற பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 79 to 80 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரியில லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருப்பாங்க அக்கார்டிங் டு 2015. அண்ட் தென் தி செகண்ட் ஃபேக்ட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரிய ரூல் பண்ற சுல்தான், பிரைம் மினிஸ்டர்லாம் சொல்ல மாட்டாங்க இந்த கண்ட்ரியில, சுல்தான் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரியில ரூல் பண்ற சுல்தான் ஹசன் அல் போல்கியா. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ஃபேமிலி தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் 6 centuries, அதாவது 600 இயர்ஸ் இந்த கண்ட்ரியை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு சிமிலர் தான். எப்படி சொல்றேன்னா இந்த கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்டன் உடைய காலனியா தான் இந்த கண்ட்ரி இருந்திருக்கு. 1984 தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ் பீப்புள்ஸ் கிட்ட இருந்து இந்த கண்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த இதையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரி இண்டிபெண்டன்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றாங்க. அடுத்து செவன்த் ஃபேக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கண்ட்ரியில இருக்க ஒரு ரெசிடென்டல் பேலஸ், அதாவது அந்த பேலஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுல்தான் ஹசன் அல் போல்கியா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேலஸ் தான் அவங்களுக்கு ரெசிடென்டல் ஏரியா. ஸோ அந்த பேலஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேலஸ் இருக்கு. எப்படி சொல்றேன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரூம்ஸ், ஸ்விம்மிங் பூல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஹை கிளாஸா ஒரு குவாலிட்டியா, அது வந்து பார்க்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் பிக்சர்ஸ்க்குவா இருக்கும் கண்டிப்பாலே. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரெசிடென்டல் பேலஸ் அப்படின்னு வேர்ல்ட் கின்னஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 8 வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரூனேல தான் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் கார் ஓனர்ஷிப் இருக்காங்க. அதாவது ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது 3 in 4 people own a car. 4 பேர் இருந்தாங்கன்னா அந்த 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கார் வச்சிருப்பாங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் தான். ஸோ த நெக்ஸ்ட் ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 9th ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா the Hassan al Bolkiah, the Sultan of Brunei, அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா the largest collector of cars, more than 5,000 cars அவங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி சும்மா நம்ம ஊர்ல ஓடிட்டு இருக்க கார் அப்படிலாம் இல்ல. அதாவது சொல்லணும்னா 130 ஃபெராரிஸ் வச்சிருக்காங்க, 360 பென்ட்லி வச்சிருக்காங்க, 360 ரோல்ஸ் ராய்ஸ், இவ்வளோ இருக்கு இவங்க காருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. ஏன் சொல்லணும்னா கோல்டன் மெர்சிடிஸே இந்த ப்ரூனே சுல்தான் வச்சிருக்காங்க. கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் நான் கிளியரன்ஸா இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு சிக்னிபிகண்டா கொடுக்குறேன், கீழே படிங்க. ஸோ அடுத்து நம்பர் 10 வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரூனேல அது வந்து பாத்தீங்கன்னா நிஜமாலே ஒரு காமெடியா இருக்கும். நீங்க இந்த பாயிண்டிங் ஃபிங்கரால ஒருத்தவங்கள நீங்க காமிச்சீங்கன்னா, கை காமிச்சீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா they will consider it as a rude thing. நிஜமாலே நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காத்துவாங்க இப்படிதான் நம்ம அதே இப்படிதான் பாயிண்ட் பண்ணுவோம். பட் அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியூட் திங்கா, ரொம்ப வேற மாதிரி நினைப்பாங்க, ஒரு ஏலியன் திங்கா. அதுக்கு பதிலாம ஒரு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு பாயிண்ட் லைக் திஸ், யூ ஹாவ் டு பாயிண்ட். நிஜமாலே இப்படிதான் இந்த விரல நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, இந்த விரல தான் யூஸ் பண்ணுவோம். தவிர அந்த நாட்டுல போய் இந்த விரல யூஸ் பண்ணிடுறாங்க, அப்புறம் அவ்வளவுதான். அப்படி என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா ஷாப் ஸ்கில், அதாவது இந்த கண்ட்ரி தான் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட்லயே 2013
ஷார்க் ஃபின்னிங்கை பேன் பண்ணாங்க. ஷார்க் ஃபின்னிங்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷார்க்கு மட்டும் வெளியில வரும்போது அந்த ஃபின்ஸை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தனியா எடுத்து அடுக்கிறதுல நிறைய இதுக்கு யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சைனீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூப் செய்யறதுக்கு ரெடி பண்ணுவாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் கிளாத்ஸையும் யூஸ் பண்றாங்க. சோ என்ன இதுக்குனால வந்து பாத்தீங்கன்னா ஷார்க் ஃபின்னிங்னால அந்த ஷார்க் ஃபின்னிங்க ஸ்விம் பண்ற எபிலிட்டியை ஷார்க் இழந்துரும். ஸ்விமிங் பண்ற எபிலிட்டி இருக்காது. அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஸ்விம் பண்ணாம அப்படியே மேல வராம தண்ணிக்குள்ள அப்படியே டீப் இன்சைட் அப்படியே போயிட்டே இருக்கும். மேல ரைஸ் ஆக முடியாது. சஃபோகேட்டிங் லெவல்லே அப்படியே கொஞ்சம் டை ஆகும். இது எப்படின்னா ஹியூமன்ஸ் கூட கம்பேர் பண்ண உங்க மூச்சை வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 5 liters ஆஃப் ஏர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஹேல் பண்றீங்க ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு 4 liters ஆஃப் ஏர், நாளைக்கு 3 liters ஆஃப் ஏர், இப்படியே குறைச்சிட்டே போனா கடைசியில் உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஓகே, த சொல்யூஷன் இஸ் டு டை. அதே மாதிரி தான் இந்த ஷார்க் ஃபின்னிங்க. ஸோ இந்த ஷார்க் ஃபின்னிங்க இந்த ப்ரூனி கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. எல்லாம் இந்த ஷார்க்குடைய நலத்துக்காக. வந்து பாத்தீங்கன்னா ஜெரோடான் பார்க் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியாலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பார்க், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பார்க் இந்த ஜெரோடான் பார்க். அதாவது $1 billion வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்க்குக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த கண்ட்ரி ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பார்க். யூ கேன் ரியலி என்ஜாய் திஸ் பார்க். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுல்தான் ஹசன் அல் போல்கியா ஆஃப் ப்ரூனே, இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டரும் சரி, இந்த கண்ட்ரியோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் மினிஸ்டர், அப்புறம் ராயல் கமாண்டர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான். இவர்தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் எல்லாமே இவங்க தான். நம்ம கண்ட்ரியில இருக்க பார்லிமெண்ட் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்லாம் இவர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல. அடுத்து 14 and 15 வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ்ல இட்ஸ் அபவுட் த யூனிக்னஸ் ஆஃப் ப்ரூனே. இது மட்டும் ஒரு தனித்துவமா இருக்கு. 14th வந்து கேட்டீங்கன்னா ப்ரூனே, அதாவது அவங்க இருக்க மற்ற கண்ட்ரிஸ் மாதிரி, அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இருக்கலாம், இது மாதிரி மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்க மாதிரி இவங்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயில் இருக்கு நம்ம கண்ட்ரில ரிசோர்சஸ். ஸோ அவங்க அதை வச்சே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ப்ராஸ்பர் ஆயிருக்காங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் ஒரு லெசன் கட்டுது. இப்ப என்ன இருக்கு அதை வச்சே முன்னேறணும் அப்படின்னு. ஸோ அடுத்து 15th வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரூனே வந்து பாத்தீங்கன்னா சேஃப் கண்ட்ரி தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எல்லா எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன். அதாவது நீங்க சோலோ டிராவலா இருந்தா கூட ப்ரூனேல நீங்க டே அண்ட் நைட் வந்து பாத்தீங்கன்னா யூ கேன். ஸோ இதான் 15 things about ப்ரூனே யூ didn't know about it. ஸோ எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் புதுசா இருந்தாலும் உங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. நான் பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன்.